ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். ட்ரேடிங்கை எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் அந்த ஒரு பதிவிலிருந்து தினமுமே ஒரு சார்ட்டை ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன சார்ட் நம்ம ரீட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் சார்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எக்ஸிஏஜி யூஎஸ்டி. முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்தது, இப்போ கரண்டா என்ன நடந்துட்டு இருக்கு, இதுக்கு அடுத்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு வீடியோ போட்டிருந்தோம். கோல்டை பத்தி பேசியிருந்தோம். அதுல வந்து சார்ட் எப்படி இருக்கு, ஸ்டார்டிங் என்ன நடந்துட்டு இருந்தது, கரண்டா என்ன நடந்துட்டு இருக்கு, இதுக்கு அடுத்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் அதுல. ஸோ நீங்க அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்க கோல்டு சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதில் உங்களோட வியூ எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பேட்டர்ன்ஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். இது நீங்கள் ரெகுலராக வீடியோ பார்க்கறது மூலிமா உங்களாலையும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனும் கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போயிடலாம். கரண்ட்டாக என்ன நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த 2026 ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் எல்லா வீடியோலையும் சொல்ற ஒரே விஷயம் ட்ரெண்டு. ட்ரெண்ட் யுவர் ஃப்ரெண்டு. அத மட்டும் பார்த்தீங்கன்னா மண்டையில வச்சுக்கோங்க. நான் பல பல டைம் சொல்லிட்டேன். எந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, ட்ரெண்ட் யுவர் ஃப்ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் வேர்டா இருக்கும் என்னோடது. சரிங்களா? இங்கிருந்து பாருங்க என்ன இருக்கு? ட்ரெண்ட் என்னென்ன ட்ரெண்ட் இருக்கு? அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ் 3 இருக்கா? இது பாருங்க. ஒரு அப் ட்ரெண்ட் தெரியுதுங்களா? ஹையர் ஹைஸா இருக்கா? தெரியுதுங்களா? ஒரு மலை ஏறுன மாரி இருக்கா? அதெல்லாம் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இத நம்ம என்ன சொல்லலாம்? இத வந்து நம்ம அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாமா? இங்க வரைக்கும் வந்துட்டு இங்க என்ன நடந்திருக்கு? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் தான் வந்திருக்கு. இங்கேயே பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் தான். ஏன்னா, இந்த ஜோனையே பார்த்தீங்கன்னா, அதனால பிரேக் பண்ணி போக முடியல. கீழ வரும்போது என்ன நடக்கக்கூடாது? இந்த ஜோன பார்த்தீங்கன்னா, பிரேக் பண்ணக்கூடாது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன பிரேக் பண்ணுச்சு அப்புட்ன்னா, கீழ இருக்க சப்போர்ட் ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துரும். இங்க என்ன நடந்திருக்கு? ஒரே நாள்ல பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ண முடியாம ஷார்ப்பா செல்லிங் நடந்திருக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு நடந்தது வந்து பெரிய செல்லிங். இப்ப இங்கலாம் அப் ட்ரெண்ட் ஆனது. இங்க வந்து பாருங்க, எவ்வளோ தூரம் ஏறுனது பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டேல பார்த்தீங்கன்னா, காலி ஆயிருச்சா அந்த இடத்துல. ஓகே. இப்போ அங்கிருந்து என்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயத்த வந்து நம்ம நோட் பண்ணலாம். என்ன ஆயிருக்கு? ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குங்கிறத பாருங்க ஃபர்ஸ்ட்டு. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லோ. திருப்பி ஒரு புல் பேக் போகும்போது என்ன நடக்கணும்? புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணணும். ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா. இங்க என்ன நடந்திருக்கு? ஹை ஃபார்ம் பண்ண முடியாம, திருப்பி என்ன ஆகுது? புதுசா ஒரு லோ வைக்க ட்ரை பண்ணுது. பட் இந்த இடத்துல லோ வச்சிருக்கா அப்படின்னு பாருங்க. லோ வச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல அதனால லோ வைக்க முடியல. அப்போனா இந்த இடத்துல கொஞ்சம் பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாமா? பெருசா லோ இல்லாதனால. திருப்பி என்ன ஆயிருக்கு? திருப்பி ஒரு ஹை ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுது. பட் இந்த இடத்துல என்ன நடக்குது? ஃபுல்லா பார்த்தீங்கன்னா போ முடியாம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நியர்ல வந்துச்சா, அப்போ இந்த ஜோன ஃபுல்லா மார்க் பண்ணுங்க. இந்த ஜோன மார்க் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டபுள் பாட்டம் பிரைஸ் செக்ஷன்ல. இந்த பாயிண்ட் இருக்கனால ட்ரிபிள் பாட்டம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிபிள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கா? பிரேக் பண்ண முடியாம. அப்போ இங்கிருந்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இங்கிருந்து மேல போச்சு அப்படின்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா? இந்த ஜோன் பிரேக் ஆச்சு அப்படின்னா, என்ன நடக்க சான்சஸ் இருக்கு? இனி பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஆக சான்சஸ் இருக்கா? அப்படியே பார்த்தீங்கன்னா, ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு சான்சஸ் இருக்கா? இங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கிருந்து லோ வைக்க முடியாம இங்கேயே கன்சாலிடேட் ஆயிட்டு, இங்கிருந்து மேல வரும்போது இந்த ஜோன பிரேக் பண்ணணும்னா மேல வரைக்கும் வரும். இந்த ஜோன பிரேக் பண்ணிட்டு என்ன நடந்திருக்கு? கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்துருச்சா? இத வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் குடுத்துருக்காங்களா? இந்த பாயிண்ட்ட பாருங்க. இது வந்து பிரேக் ஆன மாரி இருக்கா? இந்த ரெசிஸ்டன்ஸ் சரியா? இங்க தான் பார்த்தீங்கன்னா, நெறையா பேர் பார்த்தீங்கன்னா, ட்ராப் ஆயிருப்பாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக் பிரேக் அவுட். இதுல பார்த்தீங்கன்னா, வால்யூமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த கேண்டில்ல பார்த்தீங்கன்னா. மத்த கேண்டில் இருக்கிற வால்யூம் பாருங்க. இந்த கேண்டில் இருக்கிற வால்யூம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, பெருசா இருக்காது. தெரியுதுங்களா? இந்த கேண்டிலோட வால்யூம் பார்த்தீங்களா? சின்னதா தான் இருக்கு. பட் இங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய வால்யூம்ஸ். பட் இங்க வந்து சின்ன வால்யூம் தான் இருக்கு. ஓகே. அப்படி நீங்க எடுத்திருந்தீங்கனாலும் கூட என்ட்ரி நெறைய பேர் அத அதான் வாங்கியிருப்பாங்க. நெறைய பேர் என்ன நெனச்சிருப்பாங்க, "ஓ! அவ்வளோதான் நீ இது எங்கேயோ போயிரும். நான் வாங்குறோம்" அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க. நீங்க எங்க வாங்குறதுங்கிறதுல விஷயமே கிடையாது. ஆக்சுவலா ஸ்டாப் லாஸ் எங்க போடுறீங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ரொம்ப பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான விஷயமே. நீங்க எங்க வாங்குவீங்களோ அது உங்களோட ஸ்ட்ராட்டஜிய பொறுத்து. பட் ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணீங்கன்னா, கதை என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை நடந்திருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஓகே. இனி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஆயிட்டு போகும். இனி வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். திருப்பி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பேசியிருப்பீங்க. ஓகே. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சவங்களும் கொஞ்சம் பேர்லாம் அ வாங்கியிருக்கலாம். ஆர் பார்த்தீங்கன்னா, எங்கேயாச்சும் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே. இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ட்ராப்பும் நடந்திருக்கா? ஃபேக் பிரேக் அவுட்ல. அங்கேருந்து என்ன ஆயிருக்கு? அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, செல்லிங் வந்து க்ளோஸ் வச்சிருக்கா? திருப்பி என்ன ஆயிருக்கு? இவ்வளோ தூரம் வந்துட்டு திருப்பியும் இன்கேஸ் அது ட்ரெண்ட் ஆகுற மாரி இருந்தா கூட பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் வந்துட்டு திருப்பி போம்போது என்ன நடக்கணும்? புதுசா பார்த்தீங்கன்னா, ஹை ஃபார்ம் பண்ணணுமா? ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டே போகணுமா? அப்ப என்ன அர்த்தம்? பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாமா? பட் இங்க இடத்துல ட்ரெண்ட் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த ஜோன விட்டு வெளிய போக முடியாம என்ன ஆகுது? அங்கிருந்து பார்த்தீங்கன்னா செல் ஆகுதா?
அப்ப நீங்க இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். இந்த ஜோன பிரேக் பண்ணிட்டா, இனி கதை ஓவர். திருப்பி புதுசா லோவுக்கு வந்துரும் அப்படின்னு. நீங்க இங்க வாங்கியிருந்தீங்கனாலும் சரி, எங்க வாங்கியிருந்தீங்கனாலும் சரி. ஸ்டாப் லாஸ் இதுக்கு ஜோனுக்கு கீழ போடணும் அப்படிங்கிற விஷயம் தெரியணும்ல. அதுக்கு என்ன தெரியணும் உங்களுக்கு? பிரைஸ் ஆக்ஷன் தெரியணும். அப்பன்னா தான் எங்க சப்போர்ட் இருக்கு, எங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, எங்க ட்ரெண்ட் பிரேக் ஆகுற பாயிண்ட், எங்க நெக் பாயிண்ட், எங்க ஹெட் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தெரியுமா? அப்ப இங்கிருந்து என்ன ஆயிருக்கு? இங்கிருந்து இது பிரேக் ஆனா நமக்கு ஒரு விஷயம் தெரியும். திருப்பி ஆல்ரெடி வந்த அளவுக்கு வரும். அப்ப இங்க இடத்துல என்ன நடந்திருக்குங்கிறத பாருங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ. புல் பேக் போயிட்டு திருப்பி வந்தீங்கன்னா ஒரு லோ வந்தது. திருப்பி ஒரு புல் பேக் போயிட்டு என்ன நடக்கணும்? திருப்பி வரும்போது புதுசா ஒரு லோ வைக்கணுமா? இங்க வைக்க முடியல. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்னது? ஈக்குவல் லோ. பிரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுவோம்? டபுள் பாட்டம். டபுள் பாட்டம் தெரியுதுங்களா? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, எல்லா டெக்னிக்கலும் ஒண்ணு தான். ஓகேங்களா? நீங்க எஸ்எம்சி, ஹார்மோனிக் ஏகப்பட்ட டெக்னிக்கல்ஸ் இருக்கு. எல்லா டெக்னிக்கலும் சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒண்ணு தான். ஓகேங்களா? நேம் தான் பார்த்தீங்கன்னா வேற வேறயா இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க 1000 டெக்னிக்கல் தெரிஞ்சு வச்சிருந்தீங்கனாலும், இந்த சார்ட் லாங்குவேஜ் தெரியல அப்படின்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். செல்லர்ஸ் எப்படி இருக்காங்க? பையர்ஸ் எப்படி இருக்காங்கங்கிற விஷயத்த. ஓகேங்களா? இங்க என்ன ஆகுது? ஏன்னா, இங்க ஏன் டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகுதுங்கிற லாஜிக் யோசிக்கணும். பின்னாடி என்ன இருக்கு? ஏன் டபுள் பாட்டம் அங்க ஃபார்ம் ஆகுது? புதுசா ஒரு லோ வைக்க முடியல. ஏன்னா, அங்க பையர்ஸ் என்ட்ரி ஆகுறாங்க. அதனால தான் புதுசா ஒரு லோ வைக்கல. பையர்ஸ் என்ட்ரி ஆகாம இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? புதுசா ஒரு லோ வச்சிருக்கும். செல்லர்ஸ் கண்ட்ரோல் இருந்திருக்கும். அந்த விஷயத்த இதுலருந்து புரிஞ்சுக்க முடியுதா? அந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டில்லயுமே நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்த. ஓகேங்களா? இங்கிருந்து என்ன ஆயிருக்கு? இங்கிருந்து எகைன் ஒரு ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குதா? இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஆச்சுன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னது? இதான் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. எந்த பாயிண்ட்? இந்த பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டா? இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா, பிரேக் ஆனா தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் வரைக்கும் போறக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஜோன் வரைக்கும் போறக்கு சான்சஸ் இருக்கு. இது பிரேக் ஆனா ஆல் டைம் ஹை போறக்கு சான்சஸ் இருக்குங்கிற விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா, இந்த பாயிண்ட் தான் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. கரெக்ட்டா என்ன ஆயிருக்கு? எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்திருக்கா? பாருங்க. ட்ரெண்ட் ஆயிட்டே வந்திருக்கானா அதுவும்? பாருங்க. எங்க வந்திருக்கான்? ட்ரெண்ட் ஆயிட்டே பார்த்தீங்கன்னா, வந்திருக்கானா? புதுசு புதுசா பார்த்தீங்கன்னா, ஒரு லோ வைக்கல. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா, லோ இல்லாம வந்திருக்கானா? ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்க்கு வந்துட்டான். ஓகே. ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்க்கு வந்த பிறகு நமக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னது? இந்த ஜோன் தான் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் ஏரியா. அந்த ஜோன பிரேக் ஆச்சு அப்படின்னா, திருப்பி என்ன நடக்கும்? புதுசா ஒரு லோ வைப்பான். ஏன்னா, இங்க ஒரு லோ இருக்கா? தெரியுதுங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, கேண்டில் ஒரு லோ லோ வந்திருக்கா? இங்க ஒரு லோ வந்திருக்கு, இங்க ஒரு லோ வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இங்க ரெசிஸ்டன்ட்லேருந்து பார்க்கலாம் பாருங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு நமக்கு தெரியும். ஓகே. இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனா தான் போவான். இல்லன்னா போமாட்டான். அங்கேருந்து என்ன ஆயிருக்கு? திருப்பி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபால் நடந்திருக்கு. திருப்பி புல் பேக் போகும்போது என்ன நடக்கணும்? திருப்பி ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கணும் பிரேக் ஆகுதுன்னா. இங்கேருந்து என்ன ஆயிருக்கு? திருப்பி இதே ஜோன்லயே பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேட் பண்ணிட்டு ஒரு பிரேக் டவுன் குடுத்துட்டானா இந்த ஜோன்ல? இந்த சப்போர்ட் ஜோன் பிரேக் பண்ணானா, திருப்பி இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்துருவான். ஆல்ரெடி வந்த லோ வரைக்கும் வந்துருவான். அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும். ஓகே. இங்கேருந்து என்ன ஆயிருக்கு? பிரேக் டவுன் பண்ணிட்டு ரீடெஸ்ட்ன்னு சொல்லுவோமா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் ஜோன பிரேக் டவுன் பண்ணிட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு என்ன நடக்குது? புதுசா ஒரு லோ வச்சுட்டானா? அப்போ நீங்க இந்த இடத்துலருந்து நோட் பண்ணுங்க. ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் நெகட்டிவ்ல இருக்கு. அப்படிங்கிற விஷயம் புரியுதா உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? புதுசு புதுசா லோ வச்சுட்டு வரானா? இது ஒரு லோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு லோ. புதுசா லோ வச்சுட்டானா? திருப்பி என்ன நடந்திருக்கு இங்கேருந்து? ஒரு புல் பேக் போயிருக்கான். புல் பேக் போயிட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதுங்களா? புல் பேக் போயிட்டு இங்க என்ன நடக்குது? இங்க பார்த்தீங்கன்னா, புதுசா லோ வைக்க முடியாம இருக்கு. அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியிறாங்களா? நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். பையர்ஸ் எல்லாம் எப்படி என்ட்ரி ஆகுறாங்களா? ஏன்னா, புதுசா ஒரு லோ வச்சது அப்படின்னா, செல்லர்ஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். புதுசா ஒரு லோ வைக்க முடியாம இங்கேயே இருக்கான். இந்த இடத்துல பாட்டம் ஆகுது அப்படின்னா, நீங்க நோட் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, பாட்டம் ஆகுது அப்படின்னா, ஓகே. இவன் டபுள் ஈக்குவல் லோ எடுத்திருக்கான். டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கான். இது பாட்டம் அவுட் பாயிண்ட். இதுவரைக்கும் வரலாம் பிரேக் ஆனானா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரலாம். அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனா தான் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிப்பான். அப்படிங்கிற விஷயத்த இந்த ஒரு ஜோன்லேருந்து உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப சில்வர்ல என்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயம் தெரியுதா? அப்ப இதுக்கு அடுத்து என்ன நடக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஏன்னா புதுசா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ட்ரெண்ட் ஆக முடியல அப்படிங்கிற பட்சத்துல போவான். இல்ல ஷார்ப்பா பார்த்தீங்கன்னா, செல்லிங் கேண்டில் பெருசா வருது அப்புட்ன்னா, இதே தான் அந்த லோவ தான் பார்த்தீங்கன்னா, திருப்பி, 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 திருப்பி கன்டின்யூ பண்ணுவானா? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு பேட்டர்ன் தெரியும் பாருங்க. இது ஒரு ஹை நமக்கு. ஓகேங்களா? இது ஒரு ஹை இருக்கா? இது 2யும் மார்க் பண்ணி விடுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு லோ இருக்கா? இங்க ஒரு லோ. இதையும் பார்த்தீங்கன்னா, மார்க் பண்ணி விடுங்க. இப்ப நமக்கு ஒரு சேனல் தெரியுதுங்களா? ஃபாலிங் சேனல்ங்கிற ஒரு பேட்டர்ன் தெரியுதுங்களா இந்த இடத்துல? ஃபாலிங் சேனல் என்ன நடக்க சான்சஸ் இருக்கு? திருப்பி வந்தது அப்புட்ன்னா, எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா, இங்க சப்போர்ட் ஜோனுக்கு போறான். எகைன் பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ். திருப்பி சப்போர்ட் ஜோனுக்கு வரான். திருப்பி பார்த்தீங்கன்னா, என்ன நடக்க சான்சஸ் இருக்கு? திருப்பி பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போக சான்சஸ் இருக்கு. இது எப்போ பிரேக் ஆகுறானோ, அப்பதான்
ஃபர்தரா பார்த்தீங்கன்னா மூவ் ஆவான். பிரேக் ஆகல அப்படிங்கிற பட்சத்தில என்ன ஆகும், இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி இந்த ஜோனுக்குள்ளேயே வருவான். வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இத பிரேக் டவுன் பண்ணான்னா, இன்னுமே பார்த்தீங்கன்னா, டீப்பா போக ஆரம்பிச்சுரும் செல்லிங். பட் மேல பிரேக் பண்ணான் அப்படின்னா, ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜர் பாயிண்ட். இங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். திருப்பி பார்த்தீங்கன்னா, அது பிரேக் ஆனா தான் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹை கிட்ட போவான். ஓகேங்களா? இந்த விஷயம் உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப பிரைஸ் ஆக்ஷன்ல இன்னைக்கு நம்ம டபுள் பாட்டம், ட்ரிபிள் பாட்டம், ஃபாலிங் சேனல் அதெல்லாம் பார்த்துருக்கோமா? சப்போர்ட் ஏரியா, ரெசிஸ்டன்ஸ், ஃபேக் பிரேக் அவுட் இந்த இடத்துல இருக்கு. அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோமா? ஓகே. இப்ப சில்வர்ல வந்து என்ன நடந்துட்டு இருக்கு? இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் மாரி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். பையர்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா என்ட்ரி ஆகல. ஸ்ட்ராங்கா என்ட்ரி ஆகுறாங்கங்கிற பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்கலாம்? ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் போயிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கலாம். பட் இந்த ஜோன் மெயின் ஜோன். ஓகேங்களா? இந்த ஜோன் பிரேக் பண்ணானா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரக்கு சான்சஸ் இருக்கு. இது பிரேக் பண்ணானா தான் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, மூவ் ஆக சான்சஸ் இருக்கா? அப்ப இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இங்க ஒரு பேட்டர்ன் இருக்கு. இதையும் நீங்க நோட் பண்ணலாமா? இங்க ஒரு பேட்டர்ன் மாரி தெரியுது பார்த்தீங்களா? இந்த பேட்டர்ன் பிரேக் ஆனாலே வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த இந்த மாரி ஒரு பேட்டர்னே பார்த்தீங்கன்னா கிடையாது ஆக்சுவலா சொல்லப்போனா. ஓகேங்களா? ஒரு பேட்டர்னுக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அந்த பேட்டர்ன் அப்படிங்கிற மாரி இருக்கா? பெஸ்ட் வேணா பார்த்தீங்கன்னா, இது ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிற மாரி வேணா நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா? இன்கேஸ் இது பிரேக் ஆனான்னா வரக்கு சான்சஸ் இருக்கு. பட் உங்களுக்கு தெரியணும். ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் எங்க போடணும்? ஸ்டாப் லாஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸ்டாப் லாஸ் இல்லாம என்ட்ரி ஆகவே கூடாது எதுலயுமே. ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப நீங்க இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். ஏன்னா நெறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் எல்லாம் போட மாட்டீங்க. எல்லாம் வாஷ் அவுட் ஆயிட்டு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, எங்கெங்கேயோ போய் முடிஞ்சிருக்கு. அந்த மாரிலாம் போயிரும். ஓகேங்களா? நான் நெறைய பேர பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன். ஓகேங்களா? அந்த மாரி உள்ள வந்துட்டு ட்ரேடிங் பண்றேன், ஷேர் மார்க்கெட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்டாப் லாஸ் எங்கன்னு தெரியாது. ப்ராப்பரா கத்துக்கவும் மாட்டாங்க. ஏனோ தானோன்னு கத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு உள்ள நானும் பண்றேன் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, பெரிய சிக்கல்ல போய் மாட்டிக்கக்கூடாது. ஓகேங்களா? அதனால தான் நான் படிச்சு, படிச்சு சொல்றேன் தெளிவா. ஸ்டாப் லாஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. டெக்னிக்கல் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். ரிஸ்க் மேனேஜ்மென்ட், மனி மேனேஜ்மென்ட் எல்லாமே தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா தான் உள்ளயே வரணும். ஓகேங்களா? ஓகே. அப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு விஷயம் புரியுதா? இங்க வந்து பையர்ஸ் ஸ்ட்ராங்கா என்ட்ரி ஆகுறாங்களான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டாங்கன்னா, திருப்பி இது வரைக்கும் வரக்கு சான்சஸ் இருக்கா? இன்கேஸ் இது பிரேக் ஆச்சு அப்டின்னா, ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, மூவ் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த ட்ரெண்ட் லைன். அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில நீங்க 2 இத நோட் பண்ணிக்கலாம். என்னது? நான் இந்த இந்த ஒரு பேட்டர்ன் சொல்லிக் குடுத்துருக்கேனா? ஃபாலிங் சேனல் பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு. இந்த பேட்டர்ன் பிரேக் ஆச்சு அப்படின்னாலே, ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, மூவ் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இன்கேஸ் இது பிரேக் டவுன் ஆனான்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா, டீப்பா போறக்கு சான்சஸ் இருக்கு. இந்த விஷயத்த வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இங்கலாம் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் ஏரியால சப்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வீக்லி நம்ம பார்க்கலாம். கோல்ட் அண்ட் சில்வர் 2மே பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் நம்ம. ஸோ இது உங்களுக்கு வந்து ரொம்ப புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க இன்னும் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல பார்த்தீங்கன்னா, நெறைய அப்டேட்ஸ் வரும் உங்களுக்கு. இந்த ஒரு சார்ட் மட்டும் கிடையாது. நெறைய சார்ட்டோட ரீடிங் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதுல உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நெறையா உங்களுக்கு புது புது விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதுல நீங்க கத்துக்கலாம். உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.